பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, சொன்னதை அப்படியே நிறைவேற்றுபவர் கர்த்தர். ஆதார வசனம் 2 நாளாகமம் 32 வசனம். அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அவன் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும்போது அவர் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி அவனுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார். கேட்டதை பெற்றுக்கொள்ளும் தேவ மக்களே, ஜெபிக்கிறவர்களை கர்த்தர் விசேஷ விதமாய் நடத்துகிறார். ஜெபிக்கிறவர்களுக்கு தெரியும் கர்த்தருடைய இருதயத்தின் துடிப்பு. ஜெபிக்கிறவர்களுக்கு தெரியும் தங்களுக்கு நிச்சயமாய் நிறைவேறும் என்றதில் அமைதியாக இருப்பார்கள். இதற்கு வேதத்தில் ஏராளமான சாட்சிகள் உண்டு. ஜெபிக்கிறவன் என்றால் என்றோ ஒரு நாள் அத்தி பூத்தாற்போல் ஜெபிக்கிறவன் அல்ல. தேவை என்றால் உடனே ஜெபிக்கிறவன் அல்ல. ஜெபிக்கிறவன் என்ற அடையாளம் பெற்றவன் தொடர்ந்து ஜெபத்தில், அதாவது முறையாக அதிகாலை எழும்பி ஆயத்தமாகி ஒரு இடத்தை தெரிந்தெடுத்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி அமர்ந்து வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் பாடி துதித்து நன்றி செலுத்தி கிருபை பெற்று தன் விருப்பங்களை தேவைகளை சொல்லி இறுதியில் உங்கள் சித்தம் எதுவோ அது நடக்கட்டும் அப்பா என்று மகிமை செலுத்தி திருப்தியோடு எழும்புகிறவன் என்னாலும் அவன் பெற்றுக்கொண்டே இருக்கிறான் என்ற அர்த்தம் கிடையாது. அவனுக்கு தெரியும் ஜெபிக்கிறவன் இந்த முறையை ஒழுங்கை விட்டு விடவே மாட்டான் எக்காரணம் கொண்டும். அப்படியே தவிர்க்க முடியாத காரணத்தினால் விட்டாலும் அவன் மனது அடித்து கொள்ளும், ஐயோ இன்று ஆண்டவரின் பாதம் அமரவில்லையே என்று. இதையும் கர்த்தர் கவனத்தில் வைக்கிறார். ஆபிரகாம் போகும் இடமெல்லாம் பலிபீடம் கட்டி தொழுது கொள்ளுகிறவன். அவனுடைய மகன் ஈசாக்கு தேவனை ஆராதிப்பதை, ஜெபிப்பதை, தியானம் செய்வதை ஒரு முறையாக கொண்டு வாழ்ந்தவன், நடந்தவன். இவனை பற்றி வேதம் சொல்வதை பாருங்கள். ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்த போது என்று வேத வாக்கியம் போகிற ஆதியாகமம் 24 வசனம். அதாவது அவனுடைய ஆண்டவரை தேடும் முறையை குறிப்பிடுகிறது. எலியா பற்றி ஒரு வேதம் சொல்லுகிறது. 1 ராஜாக்கள் 18:15 கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் என்கிறான். அப்படி என்றால் என்ன? ஜெபிக்கிறவன் என்பதாகும். இதுதான் எலியா ஜெபிக்கிறவன் என்பதற்கு கொடுக்கப்பட்ட வாக்கியம். எசேக்கியாவை பற்றி 2 நாளாகமம் 31:20-21 இந்த பிரகாரமாக எசேக்கியா யூதாவெங்கும் நடப்பித்து தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நன்மையும் செம்மையும் உண்மையானதை செய்தான். எசேக்கியா தேவனுடைய ஆலயத்தின் வேலையிலும் தன் தேவனை தேடும்படிக்கு நியாய பிரமாணத்திற்கும் கற்பனைக்கும் அடுத்த காரியத்திலும் என்ன செய்ய தொடங்கினானோ அதையெல்லாம் தன் முழு இருதயத்தோடும் செய்து சித்தி பெற்றான். கேட்டீர்களா? இப்போ நான் இவர்களையெல்லாம் சொல்லலாம். ஜெபிக்கிறவர்களுக்கு வேதம் கொடுக்கப்பட்ட அடையாளம். வேதம் சொல்லுகிறது இவர்களெல்லாம் ஜெபிக்கிறவர்கள் என்று. எசேக்கியா ஜெபிக்கிறவன், ஈசாக்கு ஜெபிக்கிறவன். இவனுக்கு ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு உடன்படிக்கையே கர்த்தர் நினைப்படுத்தினார். ஈசாக்கு பெலிஸ்தியர் சீமை காராரிலே இருந்தபோது பஞ்சம், எங்கும் பஞ்சம். அவன் எகிப்திற்கு போய்விடலாம் என்று நினைக்கும் போதே கர்த்தர் எகிப்திற்கு நீ போக வேண்டாம், இங்கேயே இரு என்றார். ஆம், ஜெபிக்கிற இடத்தில் அவனுக்கு புரியும் வகையில் கர்த்தர் இடைபடுவார். கர்த்தர் இடைபடுவது ஜெபிக்கிறவனுக்கு தெரியும். விளக்கி சொல்ல தெரியாவிட்டாலும் அவனுடைய இருதயத்திற்கு தெரியும் கர்த்தர் தன்னோடு பேசி கொண்டிருக்கிறார் என்று. காராரிலேயே ஈசாக்கு இருந்து விட்டான். பஞ்சம்தான். பஞ்சத்தில் விதைத்தான். கர்த்தர் ஆசீர்வாதத்தினால் 100 மடங்கு பலன் பெற்றார். நன்றாக கவனித்து கேளுங்கள். ஈசாக்கை செழிப்பான இடத்திற்கு கர்த்தர் கூட்டிக் கொண்டு போகவில்லை. அவன் இருந்த இடத்திலே செழிப்பை கட்டளையிட்டார். நீங்கள் எந்த நாட்டில் எந்த பகுதியில் வேண்டுமானாலும் இருக்கலாம். நீங்கள் இருக்கும் இடத்தை செழிப்பாக்குவார். நீங்கள் வேலை பார்க்கும் கம்பெனியை ஆசீர்வதிப்பார். நீங்கள் இருக்கும் குடும்பத்தை எல்லா காரியங்களிலும் ஒழுங்குக்கு கொண்டு வருவார். ஏனென்றால் நீங்கள் ஜெபிக்கிறவர்கள். 100 மடங்கு பலன் பெற்றது ஈசாக்கு கிடைத்த அடையாளம், அவ்வளவுதான். அந்த அடையாளம் சிறிதாகத்தான் இருக்கும். அதற்கப்புறம் அற்புதம் நடந்தது. ஜெபிக்கிறவனுக்கு வாக்கு கிடைக்கும். அவன் அந்த வாக்கை இறுக பிடித்து கொண்டு என்ன நடந்தாலும் நடக்காவிட்டாலும் ஜெபித்து கொண்டே இருப்பான். ஆண்டவர் அவனோடு இடைபடுவார். அடுத்து ஒரு சின்ன அடையாளத்தை காட்டுவார். அவன் எல்லாவற்றை பெற்றுக்கொண்டு மறுபடியும் மகிமையை செலுத்தி கொண்டே இருப்பான். பின் அற்புதம் நடக்கும்.
இதுதான் ஜெபிக்கிறவனுக்கு ஆண்டவர் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காட்டுவது. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தில் ஈசாக்கை பற்றி பாருங்கள். அவன் ஐஸ்வர்யனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரர்களும் இருந்தபடியினாலே பெலிஸ்தியர் அவன் மேல் பொறாமை கொண்டு. கேட்டீர்களா? ஆதியாகமம் 26, 13, 14 வாசியுங்கள். எதிரியே பொறாமை கொண்டு ஈசாக்கிற்கு பயந்து உடன்படிக்கை செய்து கொள்ள வருகிறான். இதுதான் அற்புதம். முதலில் வாக்கு கொடுப்பார், அவன் வாக்கு இறுக பிடித்து கொள்வான். இது இப்படியே தான் வாக்கு கொடுப்பார், என்னைக்கு நடக்கிறது என்று சொல்லவே மாட்டான் ஜெபிக்கிறவன். ஜெபிக்கிறவனுக்கு தெரியும் கர்த்தருடைய காலத்திலே அவருடைய முறைமையிலே அற்புதமாய் நிறைவேற்றுவார் என்றும். அவன் விடாது வைராக்கியமாக ஜெபித்து வருகிறவன். சின்ன அடையாளத்தை காட்டுவார், பின் அற்புதம் செய்வார். மக்களே, நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக தொடர்ந்து இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். பின் தான் செய்ய போகும் அற்புதத்திற்கு முன் ஒரு அடையாளத்தை காட்டுவார். பின் அற்புதம் நடக்கும். இந்த அடையாளம் சிறிதாகத்தான் இருக்கும், நீங்கள் புரிந்து கொண்ட வகம்தான் இருக்கும். இந்த ரகசியத்தை புரிந்து கொண்டு ஜெபிக்கிறவர்களாக மாறிக்கொள்ளுங்கள். சுகத்திற்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறீர்கள், மற்றவர்கள் கேட்கிறார்கள், இப்பொழுது உங்கள் கணவனுக்கு மனைவிக்கு எப்படி இருக்கிறது என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். முந்திக்கு இப்பொழுது பரவாயில்லை, சின்ன நல்ல மாற்றம் என்று நீங்கள் சொல்வீர்களானால் இருந்தால் இதுதான் அடையாளம். பெரிய அற்புதம், நிரந்தர ஆரோக்கியம் கிடைக்கப் போகிறது என்பதாகும். எல்லா காரியத்திற்கும் இப்படித்தான். எசேக்கியாவை பற்றி அவன் எப்படிப்பட்டவன் என்று முன்பே நாம் வாசித்தோம். அவன் ஜெபிக்கிறவன், தகப்பனுக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவன், பிரமாணத்தை பயந்து நடக்கிறவன். அவனைப் போல் ஒரு ராஜா இல்லை என்று வேதம் சொல்கிறது. அவனுக்கு வாக்கு கிடைத்தது, ஆனால் அவனுக்கு அவனுடைய ஒரு நோய் வந்தது. அது வரலாறு சொல்லுகிறது ஒரு கேன்சர் என்று சொல்லி, ஒரு பிளவு, முதுகுத்தண்டில் ஒரு பிளவு வந்து விட்டது. அவன் இறந்து போகிறான். ஏசாயா இறந்து போகவில்லை. ஏசாயா சொல்கிறார், அப்பா, உன் காலம் முடிந்து விட்டது, உன்னுடைய வேலைகளெல்லாம் நீ பார்த்துக்கொள், அவ்வளவுதான் உனக்கு காலம் என்று சொல்கிறான். உடனே அவன் திரும்பி சுவர் பக்கம் திரும்பி அவன் ஜெபிக்கிறான், அழுகிறான். இதையெல்லாம் நீங்கள் 2 நாளாக 32 வாசித்தால் தெரியும். அவன் சொல்லிவிட்டு ஏசாயா ஆசாரத்துக்குள்ளே தான், ஹாலுக்குள்ளே தான் வந்திருப்பான். உடனே ஆண்டவர் சொல்கிறார், திரும்பி போ எசேக்கியாவிடம் சொல்லு, அவனை இன்னும் நான் 15 வருடம் கூட்டி கொடுப்பேன் என்று சொல்கிறார். போய் சொல்லுகிறான் திரும்பவும். இதுக்கு என்ன அடையாளம் என்று கேட்கிறான். அவன் அடையாளத்தை இவன் சொல்லுகிறான், இவன் எசேக்கியா வேறொரு அடையாளத்தை கேட்கிறான். இதெல்லாம் நீங்கள் வாசித்தால் உங்களுக்கு தெரியும். பின் அற்புதம் நடந்தது. என்ன அற்புதம் நடந்தது? அவ்வளோ பெரிய வியாதி 3 நாளில் குணமடைந்து அவன் ஆலயத்திற்கு போனான், தேவாலயத்திற்கு போனான். ஹல்லேலூயா. நாம் குணமடைந்தவுடன் எங்கே போகிறோம், யாரை பார்க்கிறோம், பேசுகிறோம் என்பதை யோசித்து பாருங்கள். எலியாவை பற்றி நம்ம பார்த்தோம். கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன் என்று அவனுடைய வேதம் சொல்லுகிறது. மழை வராது என்று சொன்னான். அப்படியே 3 வருடங்கள் மழை வரவில்லை. இப்பொழுது எங்கும் பஞ்சம், இவனால தான் பிரச்சனை என்று ஆகாப் ராஜா இவனை தீர்த்து கட்ட வேண்டும் என்று இருக்கிறார். மழை வரும் என்று இப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார். போய் அந்த ஆகாபுக்கு இவனை காண்பி என்கிறார். உடனே இவர் சொல்கிறார், மழை வரும் என்று. 3 வருஷம் பஞ்சம். ஆனால் இவனுடைய காதுக்குள் மட்டும் பெரும் மழையின் அந்த மழை பெய்தால் எப்படி இருக்குமோ அந்த இரைச்சல் சத்தம் இவனுக்கு கேட்கிறது. வாக்கு பெற்றவன் அல்லவா, ஜெபிக்கிறவன் அல்லவா, ஆண்டவரோடு நிற்கிறவன் அல்லவா. அவன் போய் கர்மேல் பர்வதத்தில் தொழுது கொண்டிருக்கிறான். அவனுடைய வேலைக்காரனை பார்த்து, போய் ஏதாவது மாற்றம் இருக்கிறதா, மேகத்தில் பாயம் இருக்கிறான். பார்த்து விட்டு ஒன்றுமில்லைங்கிறார். 7வது முறையாக போய் 7 முறை போய் என்கிறார். அது அவனுக்குத்தான் தெரியும், எலியாவுக்குத்தான் தெரியும். 7வது முறையில் கையளவு மேகம், அவ்வளோ பெரிய ஆகாயத்தில் ஒரு மனிதனுடைய உள்ளங்கை மேகம் எப்படி கண்ணுக்கு தெரியும்? தெரிய வைத்தார் கர்த்தர். அவ்வளோதான் அடையாளம். உடனே ரதத்தை பூற்றிக் கொண்டு ஆகாப் ராஜா நீ போ என்றான். அவன் போனால் பெரும் மழை பெய்தது. கேட்டீர்களா? வாக்கு பெற்றவன் எலியா, ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிறவன் எலியா, அடையாளம் பெற்றவன் எலியா. அப்படியே அற்புதம் நடந்தது. விசுவாசத்தோடும் வைராக்கியத்தோடும் ஜெப வீரனாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கொள்ளுங்கள். நீங்களே உங்களை டெஸ்ட் பண்ணி பார்த்து கொள்ளலாம், உண்மையாக ஜெபிக்கிறவனா இல்லையா என்று. ஜெபிக்கிறவன் ஏன், எப்போது, எப்படி இந்த கேள்விகள் கேட்க மாட்டான். ஜெபிக்கிறவன் புலம்ப மாட்டான். ஜெபிக்கிறவன் சாக்குப்போக்கு சொல்ல மாட்டான். ஜெபிக்கிறவன் அற்புதத்தை பெற்ற வாக்கு நிறைவேறதை எதிர்பார்த்து இப்பொழுதே நன்றி செலுத்தி கொண்டிருப்பான். ஜெபிக்கிறவன் சகலத்தை சகித்து கொள்வான். இது ஒப்பற்ற வாழ்வினுடைய நிலையுங்க. நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறவளாக இருந்தால் உங்களுடைய குணாதிசயம் அற்புதமாக மாறும்.
தேவனைப் போல அவருடைய இருதயத்தைப் போல உங்கள் இருதயம் மாறிக்கொண்டே இருக்கும். இது உங்களுக்கு நிலை வரப்படட்டும் என்று நான் ஜெபித்துக் கொள்கிறேன். ஜெபிக்கிறவனுக்கு எதிரியும் நண்பனாவான். பல எதிரிகள் காணாமலேயே போய்விடுவார்கள். இந்த நிலை, இந்த அற்புத வாழ்வு உங்களுக்கு கிடைக்கட்டும், கிடைக்கும். ஜெபிக்கலாம். தப்பனே, அடியான் இன்றிலிருந்து வீட்டில் ஒரு இடத்தை தெரிந்தெடுத்து ஒரு நேரத்தை ஒதுக்கி உம்மோடு உறவில் நிற்பேன். இது தொடர்ந்து என் வாழ்வில் அம்சமாக மாற உங்கள் கிருபை வேண்டும் ஐயா. இது தொடர்ந்து இருக்க வேண்டும் ஐயா. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் என் அருமை பிதாவே, ஆமேன். இன்றைய சிந்தனைக்கு ஒவ்வொரு நாளும் என் ஆண்டவரோடு இன்னும் 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 நெருங்குவதிலேயே கருத்தாயிருப்பேன். நான் செய்வதில், என்னை செய்ய சொன்னதில் கருத்தாய் வைராக்கியமாயிருப்பேன். ஆமேன். ஹல்லேலூயா.